ஓகே. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, லிஸ்ட்ல நேத்து லிஸ்ட்ஸ் பார்த்துருந்தோம். கரெக்ட்டா? லிஸ்ட்ல நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு 2 கான்செப்ட்ட மட்டும் நான் விட்டு வச்சிருந்தேன். பிகாஸ் நேத்தே எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு திணிச்சு விட்டுட்டோம்னா, உங்களுக்கு ஒரு மாதிரி மெஸ்அப் ஆகும். ஓகேவா? தட்ஸ் வை இன்னைக்கு நாம அத பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் கம்பைலர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ரோக்ராமிஸே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் ஸ்க்ரீன் ஓகே. ஷூர். ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா எல்லாத்துக்கும்? ஓகே. வெரி குட். சூப்பர். ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லிஸ்ட்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னா, ஸ்லைசிங் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இன்னொரு கான்செப்ட் இருக்கு. என்ன நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். ஓகேவா? ஓகே, ரைட். அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சரி. நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு சில பேர் நேற்று அட்டன் பண்ணாம இருக்காங்க. லிஸ்ட்னா நம்ம என்னன்னு பார்த்துருவோம். லிஸ்ட்னா என்னன்னா ஒரு லிஸ்ட், அவ்வளவுதான். அது என்ன லிஸ்டா வேணா இருக்கு. அது ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்டா இருக்கலாம், ஒரு மளிகை கடை லிஸ்டா இருக்கலாம், ஓகேவா, ஒரு ஒரு கேட்டகரி லிஸ்டா இருக்கலாம், ஒரு மூவி லிஸ்டா இருக்கலாம், என்ன லிஸ்டா வேணா இருக்கு. ஓகேவா? அதை தான் லிஸ்ட்ன்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதுல அரே அப்படிங்கிற சொல்ற விஷயத்தை தான் நம்ம இங்க லிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ லிஸ்ட்டுக்கு எப்பவுமே நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சரி. மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அரேன்னு சொல்றாங்களே, நம்ம வந்துட்டு இதுல ஏன் லிஸ்ட்ன்னு சொல்றோம்? ஓகேவா? அப்படின்னா மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல அரே அப்படிங்கிறது சிங்கிள் டேட்டா டைப்பை தான் வச்சிருக்கோம். ஓகேவா? நீங்க வந்துட்டு ஒரு அரேல ஒரு டேட்டா டைப், அதாவது நம்பர் நீங்க போட்டீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் தான் அதுல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸை மட்டும்தான் உங்களால அதுல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஆனா நீங்க லிஸ்ட்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல எல்லா டேட்டா டைப்ஸுமே வந்துடும். ஓகேவா? நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணிக்கலாம், பூலியன் யூஸ் பண்ணிக்கலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன டைப்ஸ் வேணா உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுதான் இந்த லிஸ்டோட ஒரு சிறப்பு அம்சம். ஓகேவா? அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா என்ன வேணா எழுதுவோம். ஓகேவா? மூவிஸ் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? மூவிஸ்ன்னு போட்டு நான் என்ன வேணா இங்க எழுதுவேன். ஓகேவா? நான் என்ன எழுதலாம்? மாஸ்டர் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இது என்ன? விசுவாசம் அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி நான் என்ன வேணா இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நான் ஒன் அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லை ட்ரூ அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு ஒரு லிஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டை நம்ம அக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? அதாவது இந்த லிஸ்ட்ல ஒரு வேல்யூ எடுக்கும். இந்த விசுவாசம் அப்படிங்கிறத மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னா அதுக்கு இண்டெக்ஸிங் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இண்டெக்ஸிங்னா என்னன்னா பொசிஷனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? பொசிஷனிங்னா இப்போ வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. கரெக்டா? இது செகண்ட் பொசிஷன்ல இருக்கு. இது தேர்ட் பொசிஷன், இது ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கு. ஓகேவா? அப்போ விசுவாசம்ங்கிறது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 2வது பொசிஷன்ல இருக்கு. ஓகே. அப்போ 2வது பொசிஷன்ல இருக்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 2வது பொசிஷன்ல இருக்கிறத எடுத்து கொடு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணலாம்? அதை பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேவா? பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ மூவிஸ்ல இருக்கிற, ஓகேவா, மூவிஸ்ல இருக்கிற, ஏன்னா அது ஒரு அரே தானே. ஸோ அந்த அரேல இருக்கிற 2வது பொசிஷன்ல இருக்கிறத எடுத்து கொடு அப்படின்னு சொல்றோம். போட்டா நமக்கு ஒன்னுன்னு ஆன்சர் வருது. ஏன் இந்த ஒன்னுன்னு ஆன்சர் வருது? இது 3வது பொசிஷன்ல தானே இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்டு, ஃபோர்த்து. ஆனா எப்பவுமே கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த லிஸ்ட் 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்.
ஓகேவா? மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல அரே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ லிஸ்ட் எப்பவுமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. அப்போ 0, 1, 2. ஓகேவா? இதுதான் 2. அதனால தான் நமக்கு 1 அப்படிங்கிற ஆன்சர் வருது. அப்போ விசுவாசம்னு நான் பிரிண்ட் பண்ணணும்னா நான் என்ன எழுதணும்? நான் 1ன்னு இங்க போடணும். ஓகே? 1ன்னு போட்டோம்னா நமக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு லிஸ்ட். ஓகேவா? மேக்ஸிமம் இதை தான் நேத்து கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகேவா? சரி சரி அரேனா என்னன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஸ்லைசிங்னா என்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்லைசிங் அப்படின்னா என்னன்னா, ரியல் வேர்ல்ட்ல ஸ்லைசிங்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்லைசிங்னா என்ன சொல்லுவோம்னா, ஒரு பழம். ஓகேவா? ஒரு வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்பிளோ, ஆரஞ்சோ, ஏதோ ஒரு பழமா ஏதோ ஏதோ ஒரு பழம் மாங்காவோ ஏதோ இருக்குது. ஓகேவா? அத நம்ம கட் பண்றது தான் நம்ம ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? ஸ்லைசிங் கேம் எல்லாம் நீங்க விளையாண்டுருக்க வாய்ப்பு இருக்கு. இங்க இந்த வாட்டர் மெலன் வரும். அத கட் பண்ணி இது பண்ணணும். ஸோ அந்த மாரிலாம் நெறையா கேம்ஸ் இருக்கு. அதே மாரி ஸ்லைசிங்கிறது மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்லைசிங்கிறது கட் பண்றது. ஓகே. அப்ப ரியல் வேர்ல்ட்ல ஸ்லைசிங்கிறது ஒரு விஷயத்த கட் பண்றது. கரெக்ட்டா? துண்டு துண்டா அறுக்கிறது தான் வந்துட்டு நமக்கு ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? சரி ஓகே. அதே மாதிரி புரோகிராமிங்ல ஸ்லைசிங்னா என்ன? புரோகிராமிங்லயும் அதேதான். ஓகேவா? இது எல்லாமே ஒவ்வொரு துண்டுகள் அப்படிங்கிற மாரி நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது ஒரு துண்டு, இது ஒரு துண்டு, இது, இது. ஓகேவா? இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு பீசஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பீசஸ் இருக்கிறதுனால, நான் இந்த பீசஸ்ல எத மட்டும் நான் எடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? நம்ம நேத்து பார்த்திருந்தோம். பாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? ஸோ பாப் அது என்ன பண்ணும்னா, கடைசியில இருக்கிற அந்த ஒரு வேல்யூவ மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு ஓகேவா? சரி. இப்போ பர்ட்டிகுலரா ஒரு நம்பர நான் எடுக்கணும். ஒரு ஒரு வேல்யூவ நான் எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த மாஸ்டர்ல இருந்து விசுவாசம் வரைக்கும் நான் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், இங்க மறுபடியும் மூவிஸ்ன்னு போட்டுட்டு, இங்க 0, இங்க 1ன்னு போட்டேன். கரெக்ட்டா? இது போட்டோம்னா, எனக்கு மாஸ்டர் விசுவாசம் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ, இந்த மாதிரி வர்றதுக்கு பதிலா, நான் என்ன பண்றேன்னா, நான் பார்த்தீங்களா மூவிஸ், மூவிஸ் அப்படின்னு 2 டைம் எழுதியிருக்கேன். ஓகேவா? நீங்க 2 டைம் இத எழுத வேண்டாம். ஓகேவா? நீங்க ஒரு சிம்பிள் வேல இத அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வரப்பட்டது தான் ஸ்லைசிங். ஓகேவா? அத எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நான் இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் ஓகே. மூவிஸ் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுட்டு கோலன் வைப்போம். ஓகேவா? கோலன் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா 1 அப்படிங்கிறத போட்டுருவோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு வருது. ஓகேவா? அதாவது 1 அப்படின்னா என்னன்னா 1க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் எனக்கு எடுத்துக்கிறது. இந்த அந்த ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் ஃபார் லூப்ல ஞாபகம் இருக்கா? ஸோ ரேஞ்ச்ல நம்ம என்ன போட்டோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது ஒரு நம்பரா இருக்கும். எனக்கு முடியறது அதாவது 0ல இருந்து 5 வரைக்கும் எனக்கு வந்துட்டு வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, நான் 0 to 5ன்னு கொடுக்கக்கூடாது. 0 to 6ன்னு கொடுக்கணும். கரெக்ட்டா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் எனக்கு எத்தனாவது பொசிஷன் வரைக்கும் வேணுமோ, ஓகே அதாவது 0, 1 ஓகேவா? 1த் பொசிஷன் வரைக்கும் வேணும். அப்போ 1ன்னா இன்னும் ஒரு +1 போட்டு 2ன்னு நம்ம இங்க குடுக்கணும். ஓகேவா? இங்க 2 அப்படின்னு குடுத்தோம்னா, அது நமக்கு இந்த 2 துண்ட மட்டும் தனியா எடுத்துட்டு வந்து ஒரு அரேவாவே நமக்கு குடுத்துரும். அதாவது ஒரு லிஸ்ட்டாவே நமக்கு குடுத்துருது. ஓகேவா? நான் இப்படி பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா தான் எனக்கு குடுத்துச்சு. கரெக்ட்டா? தனித்தனி வேல்யூஸா தான் குடுத்துச்சு. ஓகே?
ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரேவாவே அதை எனக்கு போட்டு ஒரு பேக்காக எனக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்லைசிங்ல ஒரு 3 கான்செப்ட் ஓகேவா இருக்கு. ஓகேவா? அது என்னன்னா 3 கான்செப்ட்னா இந்த கோலன் வச்சு தான் நம்ம வந்துட்டு கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகேவா? மூவி அப்படின்னு போட்டுட்டீங்க அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் ஓகேவா எல்லாமே கோலன் வச்சு தான் நம்ம பிரிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ இருக்கும், அதாவது இங்க 0 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இங்க ஒண்ணுமே போடலன்னா 0 இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இங்க 0ங்கிறது ஸ்டார்ட். கரெக்டா 0ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ரைட்? ஓகே. அப்புறம் கோலன் வச்சு எத்தனாவது வரைக்கும் எண்ட், அதாவது ஸ்டாப். ஓகேவா? இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இது வரைக்கும் போய் ஸ்டாப் பண்ணுங்க. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுதான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்டெப். அது என்ன ஸ்டெப்? ஓகே, ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஸ்டாப் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க வந்துட்டு இங்க இங்க ஒண்ணுமே போடலன்னா 0, அதாவது நான் இங்க 1ன்னு போட்டுட்டேன்னா எனக்கு இதுல இருந்து வந்துடும். விசுவாசம் மட்டும்தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். பார்க்கலாமா? ஏன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இங்க, எண்டும் இங்க தான். ஏன்னா வந்துட்டு இங்க 2ன்னு போட்டோம்னா இங்க 1ன்னு தான் அர்த்தம். அப்போ 1ல இருந்து 1 வரைக்குமே போகணும். நமக்கு என்ன வரும்? விசுவாசம் மட்டும் கரெக்டாக. ஓகேவா? ஸோ இதுதான் நான் வந்துட்டு ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? இது அப்போ இது ஸ்டார்ட், இது ஸ்டாப். அப்ப ஸ்டெப்புன்னா என்ன அப்படின்னா எவ்வளவா வந்துட்டு ஸ்கிப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? இங்க டிஃபால்ட்டா 1. ஓகேவா? ஏன் 1 அப்படின்னா ஒவ்வொன்னா நமக்கு போகுது, எதுவுமே ஸ்கிப் பண்ணல. கரெக்டா? ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டு போயிட்டு இஃப் இன்கேஸ் நான் இங்க என்ன பண்றேன் 2ன்னு போடுறேன். ஓகே, இங்க 0ன்னே போட்டேன். ஓகேவா? செகண்ட் இதை மட்டும் எனக்கு வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ மாஸ்டர் மட்டும்தான் வருது. ஓகேவா? ஏன்னா 0, அப்புறம் 2, 4, 6 அந்த மாதிரி ரெண்டு ரெண்டா நமக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இங்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இங்க 1ன்னு போட்டுக்கலாம். என்ன இருக்கும்? இங்க மாஸ்டர் விசுவாசம் அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, நான் இங்க என்ன பண்றேன் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா போகும்போது எனக்கு விசுவாசம் மட்டும்தான் வரும். பிகாஸ் ஏன்னா நான் இங்க எண்டே வந்துட்டு விசுவாசம் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா 2. கரெக்டா? ஸ்டாப்பே வந்துட்டு இங்கே ஸ்டாப் ஆயிடும். இது ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஓகேவா? 1ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது ஒவ்வொன்றா விட்டு விட்டு இது பண்ணணும். ஓகேவா? இதை விட்டுட்டு இதை எடுக்கணும், இதை விட்டுட்டு அடுத்தது எடுக்கணும், இதை விட்டுட்டு அடுத்தது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போறது. இல்ல வந்துட்டு நீங்க ஒவ்வொன்றா தான் ஸ்கிப் பண்ணணுமான்னு கிடையாது. ரெண்டா ஸ்கிப் பண்ணலாம். இடையில 3 வேல்யூ ஸ்கிப் பண்ணலாம். இடையில 4 வேல்யூ ஸ்கிப் பண்ணலாம். அதுக்கு தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்டெப்புங்கிற விஷயம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், எங்க முடிக்க போறோம், ஓகே, என்னென்ன ஸ்டெப்ல ஸ்கிப் பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்லைசிங் அப்படிங்கிற கான்செப்ட் அரேல. ஓகே, அதாவது லிஸ்ட்ல. ஓகே, சரி. அப்போ ஸ்லைசிங் எல்லாத்துக்கும் புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டவுட் இருந்தா யாராவது கேளுங்க. ஸ்லைஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? சார் சொல்லுங்க. அதில் 2 வச்சு போட்டு கட்டினீங்களா? இன்னொரு 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி போட்டு கட்டுறீங்களா? ம். எங்க எங்க இங்க இந்த வந்துட்டு மார்க் எங்க வச்சு போட்டிருந்தீங்கல்ல? எப்படிமா புரியல புரியல இல்ல, மறுபடியும். பீஸ் வந்து வெறும் 2 லிஸ்ட் மட்டும் தானே சார் கொடுத்துருந்தீங்க? ஆமா ஆமா. இன்னொரு 2 போடுறீங்களா? எனக்கு ஏன்னா இதுல நீங்க 0101 போகும்போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. இன்னும் ஓகே 2 ஓகே. சரி, ஓகே ஓகே. நீங்களே ஏதாவது ஒரு மூவி சொல்லுங்க. சத்தியமா தெரியாது சார். மூவி பார்க்கவே மாட்டீங்களா? ஆஹா. அப்படியா? ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம்.
ஓகே, ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதை வச்சுக்கிறேன். அப்புறம் விக்ரம். ஓகே, எப்படி போட்டாச்சு. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கேருந்து 0 1 2 3 4 5 அதாவது 6 அப்படின்னு போட்டேன். ஓகேவா. இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா. இப்போ பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 6 வரைக்கும் போங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா. அதாவது இங்க வந்துட்டு 6 கேரக்டர்ஸ் இருக்கு. அதாவது 6 வந்துட்டு 6 எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா. அதனால நான் 6 வரைக்கும் போகணும். இங்க 0 to 5 அப்படிங்கிறதுனாலே அது 6ன்னு நான் போடுறேன். ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். ரெவண்டா இது வந்துட்டு கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா. ஒவ்வொன்றா ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகேவா. 2வது பொசிஷன். ஓகேவா. இப்போ 0 ஒரு இது ஸ்கிப் பண்ணியாச்சு. இது 2வது. ஓகே. அப்புறம் இதை ஸ்கிப் பண்ணிருச்சு ஜெயிலர். இதை ஸ்கிப் பண்ணிருச்சு இதுக்கப்புறம் ஓகேவா. ஸோ இப்படி ஸ்கிப் பண்ணும். இதுவே வந்துட்டு நான் 3 அப்படின்னு வச்சுக்கிறேன்னு. இப்போ என்ன ஆன்சர் வரும் கமெண்ட்ல போடுறீங்களா யாராவது. யார் வேணா போடலாம், எல்லாருமே போடும். என்ன ஆன்சர் வரும் 3 3 ஸ்கிப் பண்ண போறோம். எனக்கு என்ன ஆன்சர் வரும். மாஸ்டர் 1 விக்ரம். ஓகே, வேற மற்றவங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. என்ன வரும். ஜஸ்ட் யோசிச்சா யாரும் நெட்ல தேடலாம். மாஸ்டர் 2. சூப்பர். மாஸ்டர் 1 விக்ரம். ஓகே, மாஸ்டர் 2. ஓகே, நவினேஷ் அவரோட பதில்ல மாற்றம் வந்துச்சு. ஓகே, நவினேஷ் ஏன் மாஸ்டர் ட்ரூன்னு வரும், எனக்கு அதை சொல்றீங்களா. எப்போ இருந்தாலும் பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நம்ம ட்ரை பண்றது சொல்லுங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிரிண்ட் ஆகும் ப்ரோ. அதுக்கப்புறம் அதுல இருந்து தேர்டு பிளேஸ் வந்து ட்ரூ பிரிண்ட் ஆகும். சூப்பர், வெரி குட். அதுக்கப்புறம் தேர்டு பிளேஸ் வந்து அவைலபிள் இல்லை. அவைலபிள், வெரி குட். டான்ஸ். ஓகேவா. ஸோ நமக்கு அந்த ஆன்சர் வருதுன்னு பார்ப்போமா. எஸ், மாஸ்டர் ட்ரூ அப்படிங்கிற ஆன்சர். ஓகே, வெரி குட் ட்ரை பவானி. சூப்பர். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பிரிண்ட் ஆயிரும். 3வது பொசிஷன்ல என்ன இருக்கு, ட்ரூ இருக்கு. அதுக்கப்புறம் 3வது பொசிஷன் அவர் சொன்ன மாதிரி அவைலபிளா இல்லை. ஓகேவா. இதுதான் ஸ்லைசிங் அப்படிங்கிற கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். ஓகே. ஸோ இதில் வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா. ப்ளீஸ் எஸ்னா கேளுங்க, இல்லைன்னா நோன் போடுங்க. ஓகே, வேற. ஓகே, நோ. சரி. ஓகே, நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் நமக்கு இருக்க போகிறது கம்மியான கான்செப்ட்ஸ் தான் இருக்கு. ஓகேவா. பைத்தானில் ரொம்ப படிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கம்மியாக தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் எவ்வளோ வேணால் கோடிங் போட முடியும். அதை வச்சு உங்களால் எவ்வளோ வேணால் என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும் உங்களால். ஓகேவா. ஸோ அதனால நான் ஒவ்வொரு கான்செப்டையும் உங்களுக்கு தரவு பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்லோவாக போகிறேன். ஓகேவா. என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகிறாரு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு தோணலாம், இருக்கலாம். ஓகேவா. நான் ஏன் ஸ்லோவாக போகிறேன்னா, நான் சும்மா சிலபஸை மட்டும் முடிச்சுட்டு போகிறதுக்காக இது கிடையாது. ஓகேவா. சிலபஸை மட்டும் முடிச்சுட்டு போனோம்னா ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லே இல்லாமல் போயிடும். ஓகேவா. நான் ஒரு நாளைக்கு ஒரு சிலபஸ் அப்படின்னு நான் முடிச்சேன்னா நான் கண்டிப்பாக ஒரு 2 3 வீக்ஸில் நான் முடிச்சிடலாம்.
அதுக்காக கிடையாது. இது வந்துட்டு உங்களுக்கு எல்லா கான்செப்டையும் சப்கான்சியஸா ஸ்டோர் பண்றதுக்காக. ஓகேவா? சரி, அப்போ ஸ்லைசிங் கான்செப்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் என்னன்னா நெஸ்டட் லிஸ்ட். என்ன நெஸ்டட் லிஸ்ட்? நெஸ்டட் லிஸ்ட்னா என்னன்னு யாராவது ஐடியா இருக்கா? எனிஒன்? நெஸ்டட் லிஸ்ட்னா என்ன? ஓகே, அப்போ நெஸ்டட் லிஸ்ட்னா ஓகே, லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட். வெரி குட், வெரி குட், சூப்பர். எஸ், லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட். வெரி குட், இதுதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்கும். அதாவது இது பொதுவா நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேட்ரிக்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மேத்ஸ் படிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பா 10th கூட மேட்ரிக்ஸ் வந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, மேட்ரிக்ஸ்னா என்ன? 1, 2, 3 அப்படின்னு போட்டுருவோம். 4 கமாலாம் வராது, சும்மா போடுறோம் உங்களுக்கு. 7, 8, 9. ஓகே, ஓகே, இதுதான் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ்னா என்னன்னு தெரியாதவங்க யாராவது இருக்கீங்க? இப்போ யாரும் மேட்ரிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, தெரிலன்னா சொல்றேன். மேட்ரிக்ஸ்னா என்னன்னா, இது மேக்ஸ்ல வர ஒரு கான்செப்ட். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸ் வச்சு தான் ரியல் வேர்ல்ட்ல நிறைய விஷயங்கள் நடக்குது. ஓகேவா? இந்த ஒரு இமேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு பிக்சல்ஸும் ஒவ்வொரு மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது வந்துட்டு நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டா போகும்போது நம்ம நல்லா படிப்போம். நீங்க போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். மேட்ரிக்ஸோட ரியல் வேர்ல்டு சினாரியோஸ், அதாவது ரியல் வேர்ல்டு யூஸ்ஃபுல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பெருசு. நீங்க ஏஐ படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா மேட்ரிக்ஸ் தெரிஞ்சுதான் ஆகணும். ஓகேவா? மேட்ரிக்ஸ் படிக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? மேத்ஸ்லயே கொஞ்சம் ஈஸியான கான்செப்ட்னா இந்த மேட்ரிக்ஸ் தான். சரி, ஓகே. அப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் கிரியேட் பண்ணணும்னா நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். ஓகேவா? அதை எப்படி ஸ்டோர் பண்றது அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, நான் என்ன பண்றேன், ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட். நம்ம நெஸ்டட் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட். ஓகேவா? இன்னொரு லிஸ்ட் போட்டோம், லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் வரும். ஓகேவா? அதுல என்ன பண்றேன், 1, 2, 3ன்னு போட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, மறுபடியும் அந்த லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட். ஓகே, 4, 5, 6 அப்படிங்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த லைன் வரும் 7, 8, 9. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கான நெஸ்டட் லிஸ்ட், மேட்ரிக்ஸ்க்கான நெஸ்டட் லிஸ்ட். ஓகேவா? நான் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கட்டுமா? நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பிரிண்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போகிறோம். இன்னொரு பார்க்கணும். ஓகே, 1, 2, 3 ஒரு மாதிரி நான் எழுதுனது அப்படியே தான் வருது. ஆனா இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இல்ல. கரெக்டா? அப்போ ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல வரணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ஓகே, ரைட். அதை எப்படி பிரிண்ட் பண்ண போறோம்னா, அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறது ஃபார் லூப். ஓகே, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப், ஓகேவா, 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? லென் ஆஃப் மேட்ரிக்ஸ்.
இப்படின்னு தரும். ஓகேவா? ஏன்னா இந்த ஒவ்வொன்றையும் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரீட் பண்ண போறேன். ஓகேவா? இப்போ இது ஒவ்வொன்றையும் ரீட் பண்ணிட்டு இதுக்குள்ள ஒவ்வொன்றையும் நான் ரீட். ஓகேவா? நான் இது என்னங்கிறத இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜே ஹை. ஓகேவா? அப்படின்னு போட்டுட்டு பிரிண்ட் ஆஃப் ஜே அப்படின்னு போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போமா? சாரி. ஓகே, மேட்ரிக்ஸ் ஆஃப் ஃபைவ் அப்படி போடுறதுக்கு பதிலாக நான் இங்கே மேட்ரிக்ஸ்னே போட்டுக்கலாம். ஓகே, எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? நான் ஏன் இதை போட்டிருக்கேன்னா ஃபர்ஸ்ட்டு பட் இது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இல்லை, நம்ம அதை மாற்ற போகிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏன் இதை போட்டிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இதை ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா மேட்ரிக்ஸ் அப்படிங்கும்போது மேட்ரிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸா ஃபர்ஸ்ட் இதை எடுக்கும், இதை எடுத்து ஐக்கு கொடுத்துரும். ஓகேவா? அடுத்த லூப்ல இதை எடுக்கும், அதுக்கு அடுத்த லூப்ல இதை எடுக்கும். ஓகேவா? ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் இன் அப்படிங்கிறத போடுறோம். ஓகேவா? ஒரு அரேல் இருக்கிற வேல்யூஸை ஒவ்வொன்றா நான் எடுத்து பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு இன்னுங்கிறத யூஸ். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் இதை எனக்கு எடுத்து கொடுத்துருது. இது இந்த ஃபார் லூப். கரெக்டா? சரி, இது என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸுமே எனக்கு எடுத்து கொடுக்குது. ஓகேவா? இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸையுமே 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும். ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே நடக்குது. ஓகேவா? ஸோ இந்த விஷயத்தினால தான் எனக்கு இந்த 1 2 3 4 5 6 அதெல்லாமே எனக்கு வருது. ஓகேவா? நான் இதை வந்துட்டு இந்த இந்த மேட்ரிக்ஸை இது நான் ரன் பண்ணா எனக்கு 1 2 3 4 5 அப்படின்னு இருந்துச்சு. ஓகே, சரி, எனக்கு இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு இது பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க ஐ திங்க் அதை மறந்துட்டேன். without new line in Python. ஓகே, end அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ ட்ரை பண்ணுமா என்ன வருதுன்னு. ஓகே, எனக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இல்லை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நியூ லைன் எடுக்க போறோம். இப்போ எனக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல வந்துடுச்சா? என்ன பண்றேன், ஒரு 2 கேப் விட்டுக்கிறேன். எனக்கு கரெக்டா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல வந்துடுச்சு. ஓகே, ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னா நமக்கு பிரிண்ட் அப்படிங்கிறது எப்பவுமே நியூ லைன்ல தான் நமக்கு வரும். நீங்க ஜாவால படிச்சிருந்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என் அப்படின்னு போட்டா நியூ லைன்ல வரும். பிரிண்ட்னு மட்டும் போட்டோம்னா ஒரே லைன்ல வந்துடும். அதே மாதிரி இந்த இடத்துல எண்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் ஸ்பேஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா டபுள் ஸ்பேஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்பேஸ் கூட கொடுக்காம கொடுக்கலாம். இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹரிசாண்டலா உங்களுக்கு பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சு. ஓகேவா? ஸோ இது கொடுத்ததுனால எனக்கு ஹரிசாண்டலா பிரிண்ட் ஆக ஆரம்பிச்சு. ஹரிசாண்டலா எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சுன்னா எனக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் கிடைக்காது. அதனால ஒரு லூப், அதாவது இந்த இது முடிஞ்ச உடனே, ஓகேவா? ஏன்னா இந்த இதுல இந்த 3 வேல்யூவுமே முடிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு லைன் பிரேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரிண்ட்டை நான் போட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி இது பண்ணி நமக்கு ஒவ்வொன்றா அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல நமக்கு அந்த வேல்யூஸ் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா?
இதை வந்துட்டு நம்ம எப்படி சொல்றோம்னா மல்டி டைமென்ஷனல் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். மற்ற லாங்குவேஜில் நம்ம என்ன சொல்லுவோம்னா மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இது 2 டைமென்ஷனல் அரேன்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2 டைமென்ஷனல் இருக்கு. ஓகேவா, அதனால ஏன்னா 2 அரே தான் இருக்கு உள்ள. ஒரு அரே 2. ஓகேவா, ஸோ இது வந்துட்டு 2 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. கரெக்டா, இதுக்குள்ள போறோம், இதுக்குள்ள போனோம்னா முடிஞ்சிருக்கு. அப்புறம் இதுவும் இந்த இந்த லிஸ்ட்டுமே வந்துட்டு இந்த வெளியே இருக்கிற இந்த லிஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கு. அப்போ 2 ஸ்டெப் தான் இருக்கு. இதுக்குள்ள போனீங்கன்னா தான், இதுக்குள்ள போயிட்டு இன்னொரு லிஸ்ட்டை போடுறீங்கன்னு வைங்களேன், 4 6 8 அப்படின்னு போட்டீங்கன்னா இது 3 டைமென்ஷனல். ஏன்னா லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் இருக்கு. ஓகேவா, இது 3 டைமென்ஷனல்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இதுதான் மல்டி டைமென்ஷனல் லிஸ்ட், நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஒரு சில இடத்துல மல்டி டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவாங்க, நெஸ்டட் அரேன்னு சொல்லுவாங்க, நெஸ்டட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. எல்லாமே ஓகேவா, லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட்டை போடுறது தான் இது எல்லாமே. ஓகேவா, ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கு? நெஸ்டட் லிஸ்ட்ல யாருக்காவது டவுட் இருக்கு? ஓகே, சூப்பர், சரி. அப்போ நம்ம 2 கான்செப்ட் பார்த்தோம். லிஸ்ட்ல ஸ்லைசிங் ஒரு கான்செப்ட் பார்த்தோம், இன்னொன்னு நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கான்செப்ட் பார்த்தோம். ஓகே, ரைட். நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா டியூப்பிள்ஸ். என்னங்க டியூப்பிள்ஸ், வாட் இஸ் தட் அப்படின்னா, டியூப்பிள்ஸ்ங்கிறதும் லிஸ்ட் மாதிரி ஒரு விஷயம் தான். ஓகேவா, ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வருஷத்துல எத்தனை மாசம் இருக்கு? 12 மாசம். கரெக்டா, அப்போ 12 மாசத்துல ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு போய் டிசம்பர்ல முடியும். ஓகேவா, ஒரு வருஷத்துல 13 மாசம் இருக்க முடியுமா? முடியாது. கரெக்டா, அதே மாதிரி ஒரு வாரத்துல 7 நாள், 8 நாள் ஒரு வாரத்துல இருக்க முடியுமா? முடியாது. ஓகேவா, பட் ஆனா இதுவே இந்த விஷயத்த நம்ம என்ன பண்றோம், ஒரு லிஸ்ட்ல போடுறோம். ஓகேவா, நான் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்துட்டேன். அதுல என்ன பண்றேன், மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்றது. ஓகேவா, சாட்டர்டே அண்ட் சண்டே, இந்த 7 வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. சாரி, செமிகாலன் போடுறோம். ஓகே, இதுவே நம்ம இதை நம்ம எதுல எழுதியிருக்கோம், லிஸ்ட்ல எழுதியிருக்கோம். ஓகேவா, இப்போ இன்னொரு டேவை என்னால இதுல ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, ரியல் வேர்ல்ட்ல ஆட் பண்றது தப்பு. கரெக்டா, ஆனா இங்க என்னால ஆட் பண்ண முடியும். ஓகேவா, நான் இப்போ இந்த டேஸை பிரிண்ட் பண்றேன்னு வைங்களா, இங்க என்ன வரும், மண்டே டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக. ஓகேவா, இப்போ நான் இங்க என்ன பண்றேன், டேஸ் டாட் அப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் பார்த்தோம் இருக்கா, அப்பன்னு போட்டு நியூ டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டே போடுறேன். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா, நியூ டேவும் சேர்ந்து வருது. இது கரெக்ட் இல்லைல்ல? கரெக்டா, ரியல் வேர்ல்ட்ல இந்த மாதிரி ஒரு டேவே இல்லை. கரெக்டா, அப்ப என்ன பண்ணணும், நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். கரெக்டா, இதுதான்ப்பா ஸ்டாண்டர்ட், இதுதான் ரூல். ஓகேவா, இந்த ரூலை நீ மீறவே கூடாது அப்படின்னு நீங்க சொல்றது. அந்த கான்செப்டுக்கு பேரு தான்
டியூப்பிள் அப்படிங்கிற கான்செப்ட். ஓகேவா? இத நம்ம லிஸ்ட்ல போட்டுட்டோம். ஓகேவா? இது டியூப்பிள்ல எப்படி போடலாம்னு பார்க்கலாமா? டேஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு parenthesis யூஸ் பண்ணணும் டியூப்பிள்ஸ்க்கு. ஓகேவா? நான் இங்க போட்டுறேன். டியூப்பிள்ஸுக்கு parenthesis யூஸ் பண்ணணும். parenthesisக்குள்ள நீங்க இந்த விஷயத்த எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு அப்பண்டுங்கிற மெத்தட் கிடையாது. இதை உங்களால ஆட் பண்ணவும் முடியாது, ரிமூவ் பண்ணவும் முடியாது. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்டுக்கு பேரு நம்ம நேத்து 2 இது பார்த்துருந்தோம். கரெக்டா? ஒன்னு என்ன பார்த்திருந்தோம்னா லிஸ்ட்ல ஆர்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் பார்த்திருந்தோம். கரெக்டா? இன்னொன்னு என்ன பார்த்திருந்தோம்? மியூட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பார்த்திருந்தோம். am I right? ஓகே. அப்போ லிஸ்ட்ங்கிறது ஆர்டர்ட் அன்மியூட்டபிள். ஆர்டர்ட்னா என்ன? பொசிஷன் பேஸ்ட்ல இருக்கும். அது வந்துட்டு ஆர்டரா இருக்கும். ஓகே, அதை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். கரெக்டா? மியூட்டபிள்னா என்ன? என்னால அதை மாற்ற முடியும். சேஞ்சபிள் தான் மியூட்டபிள் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா? அப்போ சேஞ்சபிள்னா மியூட்டபிள், அன்சேஞ்சபிள்னா இம்மியூட்டபிள். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு இம்மியூட்டபிள் கான்செப்ட். அன்சேஞ்சபிள், சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஆர்டர் தான். நீங்க வந்துட்டு இங்க 0 1 2 அப்படின்னு சொல்லிட்டு உங்களால அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா இதை உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? இதுக்காக தான் நம்ம டியூப்பிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரோம். ஓகே, லிஸ்ட்ங்கிறது என்னன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு மளிகை கடை லிஸ்ட் மாதிரி நீங்க அங்க போயிட்டு என்ன வேணா எடுத்து போட்டு இது பண்ணிட்டே வந்துட்டே இருக்கலாம். பட் ஆனா இந்த லிஸ்ட், இந்த மாதிரியான லிஸ்ட்டும் நம்ம ரியல் வேர்ல்ட்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். ரைட்டா? இதுதான்ப்பா, இவ்வளவுதான் இருக்கணும், இதுக்கு மேல எதுவும் ஆடும் பண்ணக்கூடாது, இதை யாரும் டெலிட்டும் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படிங்கிற சினாரியோல நம்ம டியூப்பிள்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இது ஆர்டர்ட், அதாவது இதை நம்மளால பர்டிகுலரா ஒரு இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி என்னால எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஆனா இதை என்னால மாத்த முடியாது. ஓகேவா? சரி, நான் இப்போ வந்துட்டு டேஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கட்டுமா? ஓகே, எனக்கு டேஸ் வந்துச்சு. ஓகேவா? இங்க டேஸ்ல இருக்கிற இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நான் அதை எடுத்து பார்ப்பேன். ஓகேவா? என்ன பண்றேன்? வெட்னஸ்டே வந்துட்டு எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? எப்பவுமே கம்ப்யூட்டர் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணும்? 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்போ 0 1 2, அப்போ 2 அப்படின்னு போட்டு பார்ப்போம், எனக்கு வருதான்னு சொல்லி. எஸ், எனக்கு வெட்னஸ்டேங்கிறது எடுத்துட்டு வந்துருச்சு. ஓகே, இதே விஷயத்த நான் என்ன பண்றேன்? டேஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு நியூ டே அப்படின்னு போடுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா? எரரோ, இது தெரியுதா? tuple object does not support item assignment. நீங்க அசைன் பண்ண முடியாது, அதாவது சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? இது வந்துட்டு சேஞ்சபிள் கிடையாது, இது அன்சேஞ்சபிள். உங்களுக்கு பைத்தானே எரர் த்ரோ பண்ணுது, உங்களால பண்ணவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி எரர் த்ரோ. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம டியூப்பிள் அப்படிங்கிற விஷயம். ஒரு எக்ஸாம்பிள் டேஸ், இன்னொன்னு மந்த்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? நீங்க அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சு. ஓகேவா? ஓகே, இதுல நம்ம வந்துட்டு parenthesis யூஸ் பண்ணுவோம். லிஸ்ட்ல நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போட்டுட்டு எனக்கு இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்பண்ட் வந்துட்டு ஒர்க் ஆகுது, எனக்கு வந்துட்டு இந்த அசைன்மெண்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடாது. டியூப்பிள்ங்கிறது parenthesis. ஓகேவா? இது ஆர்டர்ட் பட் இம்மியூட்டபிள், அதாவது மாற்ற முடியாது அப்படிங்கிறது. ஓகேவா?
ஸோ இதுலயும் வந்துட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாவை என்னால ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுல ஸ்ட்ரிங்ஸ் மட்டும்தான் இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஓகேவா? இதுக்குள்ள நம்பர்ஸ் இருக்கலாம். ஒரு இன்னொரு அரே கூட இருக்கலாம். ஒரு பூலியன் இருக்கலாம். ஒரு ஃப்ளோட் இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். ஓகேவா? நீங்க என்ன வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அத எங்க இருந்து வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த அந்த பொசிஷன் வச்சு எப்ப வேணா அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா அந்த வேல்யூவை ரிமூவ் பண்ணவோ, அதாவது அப்பன் பண்ணவோ, ஒரு வேல்யூவை நியூவா ஆட் பண்ணவோ முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் டியூப்பிளோட ஒரு சிறப்பம்சம். ஓகேவா? இதுல வந்துட்டு ஒரு சில ஒரே ஒரு மெத்தட் மட்டும் இருக்கு. ஓகேவா? அது மட்டும் என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா? கவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். இந்த பேராந்தசிஸ்குள்ள 1 2 3 2 1 அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் போட்டு இதுல 1ங்கிறது எத்தனை டைம் இருக்கு அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஓகேவா? அதுக்கு நம்பர்ஸ் டாட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட். அதை போட்டுட்டு இங்க 1ன்னு போட்டோம்னா எனக்கு என்ன வரும், இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். 1 எத்தனை டைம் இருக்கு? 2 டைம் இருக்கு. கரெக்டா? எனக்கு 2ங்கிற ஆன்சர். ஓகே, 3ங்கிறது ஒரு டைம் தான் இருக்கு. 2 டைம்ஸ் இருக்கு. 3ங்கிறது ஒரு டைம் தான் இருக்கு. 3ன்னு போட்டா நமக்கு ஒரே ஒரு டைம் தான் இருக்கு அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதுதான் வரும். இன்னொரு மெத்தடு இருக்கு. இது என்னன்னா இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு method. இண்டெக்ஸ் இண்டெக்ஸ்ன்னு போட்டுட்டோம்னா 3யோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு. அப்போ 3 இண்டெக்ஸ்னா என்ன? பொசிஷன். கரெக்டா? அப்போ 0 1 2 2 தான் அதோட இண்டெக்ஸ். கரெக்டா? எனக்கு 2ங்கிற ஆன்சர் வருதான்னு பார்ப்போம். 2 அப்படிங்கிற ஆன்சர். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. ஓகே, எனக்கு இங்க வந்துட்டு நான் 2வோட இண்டெக்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு 1ன்னு வருமா, 0 1 1ன்னு வருமா, இல்ல 3ன்னு வருமா அப்படின்னா எனக்கு 1ன்னு தான் வரும். ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் மெத்தட் என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்டா எந்த வேல்யூவை கண்டுபிடிக்குதோ அதோட இண்டெக்ஸை எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ எனக்கு 1ன்னு ஆன்சர். ஓகே, ஸோ இந்த 2 மெத்தட்ஸ் நாம பரவலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ டியூப்பிள்ஸ்னா என்ன? அரே மாதிரி இதுவும் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ற விஷயம்தான். ஆனா இந்த விஷயத்த நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு விஷயத்தை ஆட் பண்றதோ ரிமூவ் பண்றதோ அதுல இருக்கிற வேல்யூஸை மாத்துறதோ நம்மளால பண்ண முடியாது. இன்னொன்னு, லிஸ்ட் மாதிரியே எல்லா டேட்டா டைப்ஸையும் என்னால இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அடுத்த விஷயம் என்னன்னா, இதை என்னால இண்டெக்ஸிங் வச்சு, அதாவது பொசிஷன் வச்சு இதை என்னால அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் டியூபிள்ஸ். ஓகே, இதுல வந்துட்டு நம்ம ஒரு 2 மெத்தட்ஸ் பார்த்தோம். கவுண்ட் அண்ட் இண்டெக்ஸ். கவுண்ட்னா எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி கொடுக்கும். இண்டெக்ஸ்னா ஒரு வேல்யூவோட பொசிஷன் என்ன, அதாவது கம்ப்யூட்டரோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் டியூபிள்ஸ். டியூபிள்ஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருக்கா டியூபிள்ஸ்ல? ஓகே, நோ, இல்ல. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே டியூபிள்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இன்னைக்கான ப்ராக்டிசிங் ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைசிங் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் போட்டு வரணும். ஓகேவா? அதுவும் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் போடணும். ஓகேவா? இன்னொன்று, நெஸ்டட் லிஸ்ட், அதை யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் போடணும். ஓகேவா? நெஸ்டட் லிஸ்ட் யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஃபார் லூப் பண்ணி எனக்கு ஒரு மேட்ரிக்ஸை எனக்கு பிரிண்ட் பண்ணி காணும். இது ஒன்று. ஓகேவா? இன்னொன்று, டியூப்பிள்ஸ் அப்படிங்கிறத
எனக்கு அக்சஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஜஸ்ட் இதுல ஏதோ ஒரு வேல்யூவை இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணா போதும். இந்த இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இதெல்லாம் விட்டுரு. ஓகேவா? ஜஸ்ட் இதை டிக்ளேர் பண்ணி நான் பண்ற மாதிரியே பண்ணியிருந்தா ஓகே தான். இங்க வேல்யூஸை மட்டும் மாற்றி இதை தான் பண்ண போறேன். ஓகேவா? இந்த பிரிண்ட்டை தான் பண்ண போறேன். இதுதான் இன்னைக்கான ப்ராக்டிசிங் ப்ரோக்ராம். ப்ராக்டிசிங் ப்ரோக்ராம் யாருக்காவது புரியலையா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாத்துக்கும் ப்ராக்டிசிங் ப்ரோக்ராம்? ஓகே, வெரி குட். ஓகே, மற்றபடி எந்த டவுட்டும் இல்லைன்னா இன்னைக்கு கிளாஸை இதோட வைண்ட் அப் பண்ணிக்குவோம். நம்ம நாளைக்கு ப்ராக்டிசிங் ப்ரோக்ராம் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நேற்று கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க மட்டும் இருங்க. மற்றபடி மற்றவங்க ரிலீவ் ஆகும். தேங்க்யூ ஆல். குட் நைட். பாய்.